கவர்மெண்ட் சொன்ன மாதிரி எனக்கு 21 வயசு ஆயிடுச்சு, நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. எனக்கு இப்போ கல்யாண வயசு தான் வந்துடுச்சு, டேட் பண்ணவா இல்ல சாட் பண்ணவா? 21 வயசு ஆகிறது மட்டும் பத்தாது, உங்களுக்கு இந்த 10 குவாலிட்டிஸ் இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் மனநல மருத்துவர் தண்டபாணி நந்தகுமார். முதல் பாயிண்ட், எமோஷன் கண்ட்ரோல். அதாவது சோகம், கோபம், எரிச்சல் இந்த மூணுத்தையும் இன்னொருத்தர் மேலே காட்டாமல் அந்த எமோஷனை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமா? குட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிக். செகண்ட், கிளாரிட்டி. உங்கள் வாழ்க்கையில் அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எதை நோக்கி போகிறீங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்கா? ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு இலக்கை நோக்கி போக போகிறீங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். மூணாவது, டெசிஷன் மேக்கிங். ஒரு பிரச்சனையை எல்லா விதத்துலேருந்தும் கேட்டறிஞ்சு கரெக்டான ஒரு டெசிஷன் எடுக்கிற தன்மை. இப்படி டெசிஷன் எடுக்கும்போது அந்த டெசிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியதும் அவசியம். அடுத்தது கம்யூனிகேஷன். ஒரு பிரச்சனையை கோபப்படாமலோ அவாய்ட் பண்ணாமலும் உங்கள் பார்ட்னர்கிட்ட பேசி உங்களால் ஒரு சொல்யூஷனுக்கு வர முடியுமா? இல்லை அட்லீஸ்ட் இது எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னாது சொல்ல முடியுமா? அது 4th பாயிண்ட். 5வது, அக்செப்டன்ஸ். ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அதை நீங்கள் மரியாதையும் கண்ணியத்தோடையும் உங்கள் பார்ட்னர்கிட்ட சொல்ல கற்றுக்கணும். அதே மாதிரி உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொல்லும்போது அதை நீங்கள் ஒத்துக்கணும். 6வது, ஷேரிங் சோர்ஸ். வீட்டு வேலைகளில் சரிசமமாக நீங்கள் பிரித்து செய்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா? 7வது, பட்ஜெட்டிங். உங்களுக்கு வர சம்பளத்தில் ஒரு பட்ஜெட் போட்டு உங்கள் குடும்ப செலவுகளை அதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிக்க முடியுமா? அது ரொம்ப அவசியம். 8வது, டாலரன்ஸ். நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் வளர்ந்துருப்பீங்க, உங்கள் ஒய்ஃப் ஒரு சுச்சுவேஷனில் வளர்ந்துருப்பாங்க. இந்த 6யும் 9யும் வேறு டைரெக்ஷன்லேருந்து பார்க்கும்போது 2 பேருக்குமே 2ம் கரெக்டாக தான் தெரியும். அந்த புரிதலும் பக்குவமும் அவசியம். 2 பேருமே கரெக்டு தான், இது அவங்களோட வளர்ப்பு முறையினால இப்படி வேறு விதமாக யோசிக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணுற குணம் தான் டாலரன்ஸ். 9th, நோ சப்ஸ்டன்ஸ். சிகரெட், ஆல்கஹால் இது போன்ற எந்த கெட்ட பழக்கங்களும் இருக்கக்கூடாது. குடியை கெடுக்கும். 10th பாயிண்ட், ஃப்ளெக்சிபிலிட்டி. நீங்கள் என்ன தான் வாழ்க்கையை பிளான் பண்ணி போனாலும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும். அதை பக்குவமாக அனுசரித்து அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை மாற்றிட்டு போகிற ஃப்ளெக்சிபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்கணும். இந்த 10 குணங்களையும் எப்போ நீங்கள் வளர்த்துக்கிறீங்களோ அப்போ நீங்கள் கல்யாணத்துக்கு ரெடி. நன்றி.